இல்லை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் அகில இந்திய அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, மாநில அரசுகள்லேயும் சரி, தேர்தலில் கூட்டணிகள் ஏற்படுகிற போது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்திய கூட்டணி, இதெல்லாம் கடந்த காலங்கள்லேயும் நடந்திருக்கு. உதாரணமாக தமிழ்நாட்டிலேயே 1952 காங்கிரஸுக்கு போதுமான எம்எல்ஏக்கள் கிடையாது. முதல் தேர்தல் முடிஞ்ச பிறகு கம்யூனிஸ்டுகள் அதிகமாக வெற்றி பெற்றிருந்த காலம். இப்போ ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக வந்தார். அவருக்கு எம்எல்ஏ பற்றாக்குறை ஏற்பட்ட போது அப்போ வன்னியர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு 2 தலைவர்கள் கட்சி நடத்தாங்க. ராமசாமி படையாச்சி இவங்கெல்லாம் அப்போ கட்சி நடத்திக்கிட்டாங்க. தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி கிடையாது. நான் தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள்லாம் ராமசாமி படையாச்சி போன்றவர்கள்லாம் ஆதரவு கொடுத்து பெரும்பான்மை ராஜாஜி முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்தினார். ராஜாஜி அவர்கள் மாற்றப்பட்டு பெருந்தர் காமராஜர் வந்த போதும் பற்றாக்குறை இருந்தது. அப்பவும் இந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள் அந்த கட்சி தலைவர்களுடைய ஆதரவோடு காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. அதுக்கு பிறகு அவங்க கட்சியில் சேர்ந்துட்டாங்க. சில பேர் காங்கிரஸில் சேர்ந்துட்டாங்க. அதனால் தேர்தலுக்கு பின்னால் தனித்தனியாக நின்ற கட்சிகள் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு தர்றதோ, அந்த மந்திரி சேவையில் பதவி ஏற்படுறதோ புதுமையாக முதல் முறையாக நடக்கிற நிகழ்ச்சி அல்ல அது. 60 வருஷத்துக்கு முன்னாலே நான் சொன்ன மாதிரி ராஜாஜி காலத்தில், பிறந்த காமராஜர் காலத்தில் 1952 55 60 வருஷத்துக்கு முன்னாலே நடந்த நிகழ்ச்சிகள் தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். இப்போ பல மாநிலங்கள்லேயும் எங்கெல்லாம் பிஜேபிக்கு பற்றாக்குறை ஏற்படுதோ அங்கே பல மாநில கட்சிகளை உடைச்சி அவங்க கட்சியில் சேர்த்தோ, தனி கட்சி மாதிரி உட்கார வச்சோ, அவங்களுடைய ஆதரவை பெற்றோ பல மாநிலங்களில் ஆட்சி வந்திருக்கு. இதனால் இது தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு அதிசயம் அல்லது புதுமையான ஒரு சம்பவம் நடந்து போயிடல. தேர்தலுக்கு முன்னால் கூட்டணி போடணும்னு ஒரு கருத்து இருந்தது காங்கிரஸுக்குள்ளே, வேண்டான்னு ஒரு கருத்து இருந்தது, திமுகவோட இருக்கணும்னு ஒரு கருத்து இருந்தது. ஸோ அப்போது இருந்த பெரும்பான்மை முடிவின்படி திமுகவிலே தொடர்றது அப்படிங்கிற முடிவோடு எல்லா கட்சிகளும், இந்த கூட்டம் இருக்கிற பொது உடைமை கட்சிகளாக இருக்கட்டும், பிசிகாவாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் உள்பட எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரே அணியில் திமுக 2 போட்டிட்டோம். அதுக்கு பிறகு தாவேகாவுக்கு பற்றாக்குறை அந்த மாதிரி 107 இடம் தான் இருக்குன்னு வந்த பிறகு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணி ஆதரவு கொடுத்தது. அதைத் தொடர்ந்து மற்ற அந்த கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகளும் ஆதரவு கொடுத்தார்கள். சில பேர் அமைச்சரோட இடம் பெற்றிருக்கிறார்கள், சில பேர் அமைச்சரில் இடம் பெறல. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன், எதுனா இது நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் ஒரு புதுமையாக நடந்து போச்சுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை விமர்சனம் பண்ணுறதுக்கு துரோகம், அது இது, ஒருத்தர் ஏமாற்றிட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்கன்னு நடக்காத ஒரு அசம்பாவிதம் தமிழ்நாட்டில் நடந்து போன மாதிரியும் இதை ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. கூட்டணிங்கிறது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது, ஒரு செயல்பாட்டு முறை இருக்குது, தனித்தனி தலைவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய தலைமைக்கு உட்பட்டு அவங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப, லட்சியங்களுக்கு ஏற்ப அந்த கட்சி நடத்தப்படுது. தேர்தல் கூட்டணிங்கிறது ஒன்லி அன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். எலெக்ஷனில் வெற்றி பெறுவதற்காக நடத்தப்படுகிற ஒரு தற்காலிக உடன்பாடே தவிர அது ஒன்றும் ஒரு பெர்மனண்ட்டாக காலகாலத்துக்கான ஒரு ஒப்பந்தம் இல்லை. அது இல்லை, அதனால அது நல்லாட்சியா கட்டாட்சியா அது அடுத்து அது பிரச்சனை இல்லை. முடிச்சிடும், முதல் கேள்வி முடிச்சிடும். அதனால் இது மாதிரி நடந்ததை இப்போ விமர்சனம் பண்ணி காங்கிரஸ் திமுகவை திட்டுறது, திமுக காங்கிரஸை திட்டுறது, நீ துரோகி நான் துரோகி, இந்த மாதிரி அடிச்சுக்கிறது
தேவையில்லாதது, அனாவசியமானது, மக்களுக்கும் இப்போது சூழ்நிலை சம்மந்தம் இல்லாதது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அடுத்து நீ என்ன போகிற, நான் என்ன பண்ண போகிறேன், அவ்வளோதான். திமுகவுடைய வழிமுறை என்ன, காங்கிரஸுடைய வழிமுறை என்ன, என்ன செயல்பாடு, என்ன ஆட்சி எப்படி நடக்குது, அந்த ஆட்சியில் நல்லதை பாராட்டுறோம், இல்லைன்னா விமர்சனம் பண்ணுறோம், அது எல்லாருக்கும் பொதுவானது. இப்படி அடுத்து என்னென்னு பார்க்கணுமே தவிர முடிஞ்சு போனதை விமர்சனம் பண்ணி ஒருத்தரை அதுவும் ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டும்பாங்க. அது மாதிரி சப்ஸ்டாண்டர்டாகவோ தரக்குறைவாகவோ ஒருத்தர் அநாகரிகமாகவோ விமர்சனம் பண்ணிக்கிறதோ திட்டிக்கிறதோ தேவையில்லாதது. அதனால் மக்களுக்கும் எந்த நன்மையும் கிடையாது, திட்டிக்கிற கட்சிகளுக்கும் எந்த நன்மையும் கிடையாது. இதுதான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது, 5 ஆண்டு கால ஆட்சி திமுக ஆட்சி இருந்தது. ஸ்டாலின் பல திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிட்டு இருந்தார். எந்த கூட்டணி, இப்போ வைகோ சொல்கிற மாதிரி ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு அந்த கூட்டணி கட்சிகள் கூட்டணியை தினம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, திட்டிகிட்டு இருக்க முடியாது. பட் அதே நேரத்தில் சரி நிறைய குறைகளோ சொல்கிறது அந்த கட்சியினுடைய தன்மைகளை பொறுத்து இருக்குது. ஒருத்தர் என்ன நடந்தாலும் கண்டுக்கிறாமல் ஆதரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தர் சில குறைபாடுகள் இருக்கும்போது விமர்சனம் பண்ணுற சூழ்நிலையில் தலைவரோ கட்சியோ இருக்கலாம். இது டிபெண்ட்ஸ், அந்த தலைவருடைய திறமை தகுதி அந்த கட்சியினுடைய நிலைகளை பொறுத்து இருக்குது. எல்லோரும் எல்லா கட்சியும் ஒரே ஸ்டாண்டில் இருக்க மாட்டாங்க. செகண்டு. ரெண்டாவது, நல்லாட்சியா கட்டாட்சியான்னு இல்லை, ஆட்சி மாற்றங்கிறது அந்த ஆட்சி வேணான்னு தானே இன்னும் ஆட்சி மக்கள் கொண்டாடுறாங்க. அப்புறம் நான் சர்டிஃபிகேட் ஏண்ட கட்டி நீங்கள் என்ன பண்ணுறது? 5 வருஷம் நல்ல ஆட்சி நடந்தது, நான் சர்டிஃபிகேட் கொடுத்து என்ன பண்ணுறது? அந்த ஆட்சி வானானு தானே இதில் விஜய் அவருடைய தலைமையில் தாவேகாவை மக்கள் வெற்றி பெற வைத்திருக்கிறது. போன ஆட்சி வேண்டாம், இந்த ஆட்சி வரட்டும், அந்த முதலமைச்சர் வேண்டாம், விஜய் முதலமைச்சர் வரட்டும் தானே மக்களே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் பழைய 5 வருஷத்துக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தேன் என்ன ஆக போகுது? அதனால் தட் கொஸ்டின் இஸ் irrelevant. ஏங்க இல்லை காங்கிரஸ் கட்சிகள் தாவேகா பக்கம் போயிடுவாங்க, போயிட்டு யார் சொன்னாங்க உங்களுக்கு? அதுக்கு தடுப்பு என்ன? காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க காங்கிரஸ் தான் இருப்பாங்க, அந்தந்த கட்சியில் இருக்கவங்க அந்தந்த கட்சியில் இருக்காங்க. ஒரு சில பேர் அங்கே மாறலாம், போகலாம், வரலாம். அதுக்கு என்ன தடுப்பணையாக கட்ட முடியும்? முதல்லையே அந்தந்த கட்சியில் அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்க கொள்கைகள் தலைமையை ஏற்று தான் இருக்காங்க. அதனால் அந்த பிரச்சனை கிடையாது. காங்கிரஸில் தடுப்பணை கட்டி தான் தடுக்க வேண்டுங்கிற கட்டாயம் அவசியம் ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்து இல்லை, இது எந்த ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், ஜனநாயக ரீதியாக நடக்கிற எந்த கட்சி நடத்தினாலும் சரி, அது காங்கிரஸ் நடத்தினாலும் சரி, ஈவன் பிஜேபி நடத்தினாலும் சரி, திமுக நடத்தினாலும் சரி, அதிமுக நடத்தினாலும் சரி, தாவேகாவை நடத்தினாலும் சரி, பத்திரிகையாளர்கள் நடத்தினாலும் சரி, அரசியல்வாதி நடத்தினாலும் சரி, ஜனநாயக ரீதியான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமோ ஒரு உண்ணாவிரதமோ மறியலோ வந்துச்சுன்னா அதை மாநில அரசோ மத்திய அரசோ ஜனநாயக ரீதியாக தான் எதிர்கொள்ளணும். அதில் தடியடி பிரபாவமோ அடித்து விரட்டுறதோ பிடிச்சி கொண்டு ஜெயிலில் போடுறதோ சின்ன சின்ன விமர்சனங்களை கூட தாங்கிக்கிறாமல் பண்ணுறதோ அது முற்றிலும் பத்திரிகை சுதந்திரத்திற்கோ ஜனநாயகத்திற்கோ புறம்பானது. அதே நேரத்தில் பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஊடகங்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரு தரத்தை கடைப்பிடிக்கணும். சரி, பேனா இருக்குங்கிறதுக்காக கண்டதெல்லாம் எழுத முடியுமா? வாய் இருக்குங்கிறதுக்காக கண்டதெல்லாம் பேச முடியுமா? தனக்கு ஒரு ஊடகம் கையில் இருக்குங்கிறதுக்காக யாரை வேணாலும் தரக்குறைவாக குடும்பத்தையோ அங்கே பிள்ளை குட்டியில் வரைக்கும் யார் எழுதுகிறாங்கனோ அதை அப்படி எழுதுகிறவன் குடும்பத்தை விமர்சனம் பண்ணால் தாங்கிடுவானாவன். மற்ற குடும்பத்தையோ பொம்பளையோ பிள்ளைகளையோ வீட்டையோ யாரோ பற்றி தரக்குறைவாக எழுதுகிற ஒருத்தர் அவர் வீட்டில் பெண்டு பிள்ளைகளையோ அக்கா தங்கச்சியோவோ மனைவியோ தரக்குறைவாக விமர்சனம் பண்ணால் அப்படி எழுதுகிறார் தாங்கிடுவாரா? அந்த சுய பரிசோதனை இருக்கணும். பொதுவாக ஒரு ஸ்டாண்டர்டை குறையக்கூடாதுல்ல. கடந்த காலத்தில் அரசியலுக்கும் இப்போ இருக்கிற அரசியலுக்கும் தரம் குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ அந்த தரம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது எல்லா தரப்பினருடைய பொறுப்பும் கூட. அவ்வளோதான். இல்லை, முதல்ல சொன்ன பதிலுக்குள்ளே அதெல்லாம் அடக்கம் இருக்கு. ஜனநாயக ரீதியாக தான் சரி, இது இப்படி 10ஆம் பொதுவாக சொல்ல முடியாது. எப்படின்னா நான் சொல்லிட்டேன், ஜனநாயக ரீதியாக
விமர்சனங்கள் ரீதியாக தான் எதிர்கொள்ளணும், போராட்ட ரீதியாக தான் எதிர்கொள்ளணும், எதையும் சட்ட ரீதியாக தான் எதிர்கொள்ளணுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அதே நேரத்தில் இண்டிவிஜுவலாக கைதுன்னு வரும்போது அந்த கைது செய்யப்பட்டது யார், என்ன ஊடகம், எதுக்காக கைது செய்யப்பட்டாங்க, அவங்க என்ன விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, என்ன பேசியிருந்தாங்க, என்ன எழுதியிருந்தாங்க, அது ஒரு ஸ்டாண்டர்டுக்கு உட்பட்டு இருந்ததா, சப்ஸ்டாண்டர்டாக இருந்ததா, நியாயமான விமர்சனமாக, ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டா, இடுப்புக்கள் அடிக்கிறதும்பாங்க, ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டுன்னு, அதே மாதிரி அது சப்ஸ்டாண்டர்டான விமர்சனமா, ஃபில்த்தி விமர்சனமா, அதுக்கு அந்த ஆக்ஷன் ஈக்குவல் ஆனதா அப்படிங்கிற பொறுத்து தான் கேஸ் வாரியாக நீங்கள் கேட்டிங்கன்னா கேஸ் வாரியாக இது கரெக்டு இது சரின்னு சொல்லலாமே தவிர பொதுவாக யார் மேலேயும் கையே வைக்கக்கூடாதுன்னா அப்புறம் ஆட்சியும் நடத்த முடியாது, சட்டம் ஒழுங்கையும் காப்பாற்ற முடியாது. ஸோ விமர்சனங்களையும் ஆட்சியில் இருக்கணுங்கிறதுனால யார் திட்டினாலும் என்ன திட்டினாலும் வாங்கிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கார், ஒரு மந்திரி இருக்காருன்னா அவர் யார் வேணாலும் என்ன கேவலமாக பேசினாலும் அது பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும், அதுதான் ஜனநாயகம் அல்லது அதுதான் சுதந்திரம்னு சொல்ல முடியுமா? ஸோ அதனால் அதுவும் அது அந்தந்த ஐட்டங்களை பொறுத்து, அந்தந்த சம்பவங்களை பொறுத்து தான் அது சரியா தப்பா, இந்த கேஸ் சரியா தப்பா, கைது பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்ல முடியும். அது அவங்க என்ன எழுதினாங்க, என்ன பேசுனாங்க, அது ஒரு ஜனநாயக வரம்புகளுக்கு உட்பட்டதா, நாகரிக சமுதாயத்தில் நாகரிகத்துக்கு உட்பட்டதா, இல்லை ஃபில்த்தியாக கேவலமாக சொல்ல அருவறுப்பான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்களா, இதை பொறுத்து தான் அதை எடைப்பட்டு தான் சொல்ல முடியும். வேறு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆட்சியில் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர நாங்கள் கூட்டணியில் இருந்தோமா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை. ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் பல தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு, சிலவற்றை நிறைவேற்ற ஆரம்பிச்சிருக்காரு, சிலவற்றை பாதி நிறைவேற்றியிருக்காரு. இப்போ பட்ஜெட் வரப்போகுது, பட்ஜெட்டில் பல அறிவிப்புகள் நடைமுறைக்கு வரலான்னு எல்லா மக்கள் எதிர்பார்க்குறாங்க, இல்லை நாம் எல்லாம் எதிர்பார்க்குறோம். கொடுத்த வாக்குறுதிகளில் பலவற்றை இந்த பட்ஜெட் மூலமாக நிறைவேற்ற முயற்சிப்பார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்போ இதை தாண்டி இன்னொன்று நடைமுறையில் சட்டம் ஒழுங்கு, ஊழல், இதை குறைக்கிறதுல இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்காருன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்திருக்காரு. உதாரணமாக 1-2 சொல்லணும்னா, இப்போ பத்திரப்பதிவு, இப்போ யாராவது போனாங்கன்னா பத்திரப்பதிவுன்னா போனால் அங்கே ஒரு ஆள் போட்டு வசூல் பண்ணது, இந்த மாதிரி இந்த நிலைமைகள்லாம் மாறி லஞ்சம் இல்லாமல் பத்திரப்பதிவுகள் நடக்கிறது. இது மாதிரி சில துறைகளில் ட்ரான்ஸ்ஃபர், போஸ்டிங்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்களில் தலையீடுகள், பொதுவாக சிபாரிசு போய் சொன்னால் வேண்டியவங்களை வேண்டிய இடத்துக்கு மாற்றுறது, வேண்டாத இடத்துக்கு மாற்றுறது, இந்த மாதிரி இல்லாமல் ஒரு கமிட்டி மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் பண்ணுறது, பணம் வாங்காமல் ஊழல் இல்லாமல் பண்ணுறது, இந்த மாதிரி சில துறைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஊழல் இல்லாமல் நடக்குது. இப்போ ஹவுசிங் வீடு கட்டுறீங்க, இப்போ திருச்சியாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், அங்கெல்லாம் அப்ளை பண்ணால், ஆன்லைனில் அப்ளை பண்ணால் அவங்களுக்கான பெர்மிஷன்ஸ் எல்லாம் வந்துடுது. அதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி காசு வாங்கிட்டு இருந்தனால கிடையாது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சொல்ல மாட்டேன், ஒரு சில இலாக்காக்களில் முறையாக அமுல்படுத்தப்பட்டு லஞ்ச லாவண்யம் ஊழல் குறைக்கப்பட்டிருக்கோட சொல்ல மாட்டேங்க, அழிக்கப்பட்டிருக்கிறது சில விஷயங்களில். இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். இது மாதிரி மற்ற விஷயங்கள்லையும் அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தி என்ன தேர்தல் காலத்து வாக்குறுதிகள் என்னவோ அவற்றையெல்லாம் இந்த அரசு நிறைவேற்றும் என்று எதிர்பார்ப்போம், நம்புவோம். பட்ஜெட் வரப்போகுது, பட்ஜெட்டில் வாக்குறுதிகள் பல நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்ப்போம். ஊழலை ஒழிக்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஊழலில் அதிகாரிகளாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், அவங்களே ஊழல் பண்ணால் அப்போ யார் ஒழிக்கிறது? அடுத்த ஸ்டேட்டில் ஒழிப்பாங்க. அதனால் அங்கே இருக்கிற மந்திரிகள், அங்கே இருக்கிற அதிகாரிகள், அங்கே இருக்கிற அரசாங்கம் ஊழலை ஒழிக்க நினச்சா ஒழிச்சிடலாம், அவ்வளோதான். அது நம்ம முதல்ல சொன்னதில் எல்லா அர்த்தமும் இருக்குது. ஆமாம், சொல்கிறார்ல, இருந்ததுனால தானே சொல்கிறார். இப்போ நம்மளே சொல்கிறோம், சில துறைகளை நான் சொன்னேன், ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், பத்திரப்பதிவுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் இப்போ இல்லாமல் இருக்குன்னா முந்தி இருந்துச்சு தானே அர்த்தம், அவ்வளோதான். கலைத்துறைக்கு, அது பர்டிகுலராக சினிமாவுக்கான
தேசிய அளவிலான விருதுகள் நடிகர் திரு தனுஷ் அவர்கள் உள்ளிட்ட நடிகையர் இயக்குநர்கள் ஆகியோருக்கு இந்திய அளவிலே சிறந்த விருதும், தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் தமிழ்நாடு அளவிலான மாநில மொழிகளுக்கான விருதும் தமிழ்நாட்டு கலைஞர்களுக்கு கிடைத்திருப்பது தமிழ்நாட்டுக்கு பெருமை. தனுஷ் உள்ளிட்ட இயக்குநர்கள், கலைஞர்கள் அனைவருக்கும் காங்கிரஸ் சார்பில், நம் அனைவரின் சார்பில் அவர்களை பாராட்டுவோம், வாழ்த்துவோம். கலை, சினிமா இதெல்லாம் காக்கப்பட வேண்டியது. இதெல்லாம் கலாச்சாரத்தின் கண்ணாடிகள், பிரதிபலிப்புகள், பண்பாட்டினுடைய மறுபக்கம். ஸோ இதெல்லாம் காப்பாற்றப்படுவது, அதில் சிறந்த விருதுகள் பெறுவது என்பது தமிழ்நாட்டு கலைத்துறைக்கும் தமிழ்நாட்டு கலைஞர்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடியது, தமிழ்நாட்டுக்கு பெருமை தரக்கூடியது. அவர்களுக்கெல்லாம் பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நண்பர் தனுஷ் மற்றும் நண்பர்கள் எல்லாருக்கும், எல்லா இயக்குநர்கள் எல்லாருக்கும். இன்றைக்கி காமராஜருடைய ஒரு வார காலமாக காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுது. அதனுடைய நிறைவு கட்டமாக திருச்சி மாவட்டத்தின் சார்பில் இன்றைக்கி நேற்று காலையில் நான், நண்பர் சிதம்பரம், மாணிக் தாக்கூர் அவருடைய தலைமையில் காலையில் மதுரையில் சிறப்பான நிகழ்ச்சி நடந்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பில் பெனட் அந்தோன்ராஜ் நேற்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். இப்போ நெக்ஸ்ட் இந்த மாவட்ட தலைவர் இந்த மாவட்டத்தின் சார்பில் இங்கே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிகளில் பெருந்தவர் காமராஜருடைய புகழ் பரப்பும் விதத்தில் ஏழை எளியோர்கள் சில நல பணிகள், உதவிகள் செய்து நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பெருந்தவர் காமராஜர் காங்கிரஸுடைய இந்திய ஸ்லோகமாக இருக்கக்கூடிய லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்கிற அந்த ஸ்லோகத்திற்கு உதாரண புருஷனாக திகழ்ந்தவர் அமரர் பெருந்தவர் காமராஜர் அவர்கள். அவருடைய புகழ் வாழ்க என போற்றுகிறோம்.